அண்ட் மெக்கானிக்கல் எனர்ஜி பேஸ்ட் ப்ராசஸ். இதில் டூவில் ஒரு 2-4 மார்க் கேட்கலாம். அப்படின்னா நீட் ஃபார் நான் ட்ரெடிஷனல் மிஷினிங் ப்ராசஸ் பற்றி ஒரு 4 மார்க் வரைக்கும் கேட்கலாம், இல்லை 2 மார்க்கில் மட்டுமே தனியாக கேட்கலாம். அடுத்து கம்பேரிசன் ஆஃப் ட்ரெடிஷனல் அண்ட் நான் ட்ரெடிஷனல் மிஷினிங் ப்ராசஸ் வந்து ஒரு 6 மார்க் வரைக்கும் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்து அப்ரேசிவ் ஜெட் மிஷினிங் 3 ப்ராசஸ் அடுத்து ஒரு சொல்ல போகிறேன். அப்ரேசிவ் ஜெட் மிஷினிங் ஷார்ட்டாக ஏஜிஎம், ஏஜேஎம். அடுத்து அப்ரேசிவ் வாட்டர் ஜெட் மிஷினிங் ஷார்ட்டாக ஏடபிள்யூஜேஎம். அல்ட்ராசோனிக் மிஷினிங் யூஎஸ்எம். எது படித்தாலுமே அதில் ஒரு காம்பனன்ட்ஸ் எல்லாம் படிச்சுக்கணும், ஒர்க்கிங் பிரின்சிபல்லாம் படிச்சுக்கணும். இந்த 3 ப்ராசஸில் ஏதாச்சும் 2 படிக்க 2 3 தப்பாக போட்டுருக்கு. எனி 2 ஏதாச்சும் 2 ப்ராசஸ் நல்லா பார்த்துக்கணும். சரிங்களா? 3ல் இந்த 3மே ரொம்ப ஈஸி தான். 3மே படித்தாலும் பிரச்சனை இல்லை. ஏதாச்சும் 2ஆச்சும் நீங்கள் படிச்சுக்கங்க. அடுத்து வந்து நீங்கள் கொஷின் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ரேசிவ் ஜெட் மிஷினிங் சிலதில் இருக்கும்.